guys, welcome back to our channel Tamil FT Square. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் வந்து ரம்ஜானுக்காக வந்து ரம்ஜானுக்கு முன்னாடியே ஒரு வீடுகளுக்கு மற்ற பள்ளிகளுக்கெலாம் வந்து பிரியாணி செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்காக மட்டன் பிரியாணி வந்து மதர்சாக்கு அப்புறம் வீடுகளுக்கெலாம் கொடுக்கறதுக்காக ஒரு 3 ஆடு அறுத்து ஒரு 2 சட்டியில் வந்து பிரியாணி பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். பிரியாணி எப்படி பண்ணுறாங்க, மட்டன் பிரியாணி இந்த மாதிரி இதுக்காக அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம பிரியாணி செய்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே தான் வந்து பிரியாணி செஞ்சிட்ருக்காங்க. தனியாக வந்து ஒரு பிளேஸில் ஒரு 2 சட்டி வச்சு 2 பெரிய சட்டி வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து நெருப்பு வந்து எரியறதுக்காக உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய அட்டையை வச்சு நல்லா வீசிகிட்டு இருந்தாங்க. அது எதுக்குன்னா வந்து நெருப்பு வந்து நல்லா எரியறதுக்கு கட்டையெல்லாம் கீழே வச்சுட்டு ஒரு சட்டியில் வந்து ஆனியன் இதெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி அதை தீ எரியறதுக்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்துக்கலாம், நீங்கள் பெரிய 2 சட்டி. ஸோ இதில் வந்து டோட்டலாக எவ்வளோ பண்ண போகிறாங்கன்னா, டோட்டலாக வந்து 75 kg ரைஸ் போட்டு 50 kg மட்டன், அதாவது 5 மட்டன் 5 ஆடு வந்து அறுத்துருக்காங்க. அதில் வந்து டோட்டலி 55 kg கிட்ட வந்து போட்டு செய்ய போகிறாங்க. ஸோ இது வந்து பெரிய லெவலில் செய்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 600 to 700 பார்சல்ஸ் வந்து பள்ளிவாசலுக்கு மதர்சாஸ்க்கு வந்து நார்சா மாதிரி கொடுப்பாங்க ரம்ஜான் டைமில். ஸோ அதுக்கு தான் செய்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா செஃப் வந்து இளையங்குடி, இது வந்து கூட வேலை பார்க்குறவங்க, இங்கே எல்லாம் லேடிஸ்லாம் வந்து அவங்க கூட வேலை பார்க்குறவங்க. செஃப் பார்த்திங்கன்னா அவர் இளையங்குடிக்காரர். ஸோ அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தக்காளி, வெங்காயம், அப்புறம் இந்த இஞ்சி, மற்ற புதினா, மல்லி அதெல்லாம் கீலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரைஸ் வந்து ஃபுல்லாக வந்து கழுவிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக தண்ணியில் வச்சு அலசுவாங்க. ஸோ அலசி அதில் உள்ள அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்காக தண்ணியில் நல்லா அலசுவாங்க. ஸோ அந்த கிட்டத்தட்ட 75 கிலோ அரிசி. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ராசஸை. எண்ணெய் எல்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு மற்ற அந்த கருவேப்பிலை இந்த இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு. ஸோ நல்லா நிறைய ஃபுல்லாக அடுப்பு வந்து ரெடி பண்ணி ஃபுல்லாக மரக்கட்டையெல்லாம் கீழே வச்சு நல்லா எரிய விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ 2 சட்டியும் ரெடி ஆகிடுச்சு பிரியாணிக்கு. ஸோ நம்ம பிரியாணி ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மட்டனை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணி பீசஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது டோட்டலி வந்து ஒரு 55 kg மட்டன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுதான் அவங்க போட்டு செய்ய போகிறாங்க, அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் அந்த ப்ராசஸ் எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். ஸோ இஞ்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு பெரிய வாளியில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ இஞ்சி பேஸ்ட் தேவைப்படும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த மசாலாஸ் இதெல்லாம் போட்டாங்க. தண்ணியை ஊற்றி அந்த தேவையான மிளகா, வெங்காயம், தக்காளி அப்புறம் அதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மசாலாஸ்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணி அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணாங்க. தயிர் வந்து ஒரு 2-3 பாக்கெட் வந்து நல்ல பெரிய பாக்கெட் 2 லிட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் நல்லா ஆட் பண்ணாங்க. ஸோ தயிருக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. ஸோ அது தயிர் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மட்டன் போடுறாங்க. ஸோ இதுவும் அவங்களோட ரெசிபி இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ மட்டன் வந்து இப்படி அங்கே வந்து மட்டன் ஏற்கனவே போட்டாங்க, அது வெந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. மசாலாஸ் இப்போ மட்டன்லாம் போட்டு அது வெந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் வந்து இதில் வந்து அடுத்த ரைஸ் போட்டு தம்மில் போடுவாங்க. ஸோ மட்டன் போட்டதுக்கப்புறம் நல்லா இதுலேயும் வந்து இப்போது இது கேர்டு ஆட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ கேர்டை வந்து ஃபுல் பாக்கெட் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் வந்து நல்லா மட்டனை வந்து இன்னும் கொஞ்சம் போட்டு அதை வந்து நல்லா வந்து வேக வைக்கிறாங்க. ஸோ தயிர் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு, வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்து கர்டு வந்து ஆட் பண்ணுறாங்க. அண்ட் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ மசாலாஸ்லாம் போட்டு நல்லா கறியை வேக வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரைஸை வந்து கொட்டுறாங்க பாருங்கள். ஸோ நான் தண்ணி விட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி அதில் வந்து ரைஸையும் வந்து மேலே போட்டாங்க. ஸோ இப்போ வந்து நல்லா கிண்டுவாங்க. நல்லா அந்த மசாலாஸ்லாம் நல்லா அந்த ரைஸில் ஏறுறதுக்காக அந்த மட்டன் வந்து நல்லா அதோட போட்டு கிண்டி
வந்து அதை தம்மில் போடுவாங்க. ஸோ அதுதான் லாஸ்ட் ஃபைனல் ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அரிசியை வந்து அவங்க வந்து படிப்படியாக அளந்து எவ்வளோ கரெக்டாக போடணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக அளந்து போட்டுட்ருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் தேவையான உப்புலாம் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ உப்பு கரெக்டாக போட்டால் தான் அதோட டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு அளவு கரெக்டாக உப்பு போட்டுக்கிறாங்க. ஸோ இவர் கிண்டாரில் இவர் தான் வந்து செஃப் இளையாங்குடிக்காரர். அவர் தான் வந்து இப்போ ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு சமைச்சிட்ருக்காரு. ஸோ அவர் சொல்ல லேடிஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ரைஸ் எல்லாமே அதையும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருந்தாங்க. அடுத்த சட்டிக்கு அதையும் வந்து தம் போடுறதுக்காக ஃபுல்லாக வந்து நல்லா எரிய விட்டுட்ருந்தாங்க. இன்னொரு இது வந்து எரிஞ்சு முடிஞ்சு இப்போ தம் போடுறதுக்காக அதை வந்து எடுத்து மேலே வச்சுருவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருந்தது. நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக தீயெல்லாம் அணைச்சி அதை வந்து மேலே போட்டு அப்படி தம்மில் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ தம்மில் கொஞ்சம் நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழித்து அது வந்து பிரியாணி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ திறந்து பார்த்தா அரோமா வந்து செம்மையாக இருந்தது. செம்ம வாசம். மேலே அப்படி முந்திரி இந்த இதெல்லாம் போட்டு நிறைய முந்திரிலாம் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. பீசஸ் வந்து நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த சட்டியில் எடுத்து போடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ பிரியாணி வந்து நல்லா உதிரியாக நல்லா ஒட்டாமல் நல்லா கீலாம் மேலே போட்டிருந்தாங்க. ஸோ சூப்பராக நல்ல வாசமாக இருந்தது. ஸோ நம்ம வந்து இதை சாப்பிட்டும் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஃபுல்லாக பள்ளிவாசலுக்கு இன்னும் ஆசாக்கு வந்து பார்சல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது பார்சல் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். ஃபைனலாக நம்மளும் வந்து நைட்டு சாப்பிட்டுட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ இதுதான் அவங்க பார்சல் அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் அளவு வச்சு ஒரு ஆளுக்கு ஒரு பீஸ் இல்லை 2 பீஸ் வச்சு இந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி 600 to 700 பார்சல்ஸ் வந்து போடலாம். ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி பார்சல்ஸ் போட்டு இதை வந்து ஒவ்வொரு பள்ளிக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. டோட்டலி வந்து எங்கள் ஊரில் வந்து 3 மஸ்ஜித் இருக்குது. அண்டு 2 இடத்துல தராவி தொழுகைலாம் நடக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டலாக வந்து 600 to 700 பார்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு நம்ம இந்த பள்ளிவாசலில் தான் வந்து இது ஒரு பள்ளிவாசலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. நம்ம அல்குபா பள்ளிவாசல் இங்கே தான் நம்ம தராவி தொழுவோம். ஸோ இங்கேயும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இங்கே தான் நமக்கும் வந்து பார்சல் கொடுத்தாங்க. ஸோ இங்கே பார்சல் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 55 to 60 பார்சல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து யாருக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னா உள்ளே வந்து நமாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ தராவின்னு சொல்லுவாங்க, நைட் ப்ரேயர். அது வந்து நடந்துகிட்ருக்கு. ஒரு 1 hour நடக்கும். ஸோ இது தொழுது முடித்ததுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம வாங்கியாச்சு. ஃபைனலி நம்ம வந்து பிரியாணி செய்கிறது, அப்புறம் வந்து பிரியாணி வந்து பள்ளிவாசல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ ஃபைனலாக வந்து பிரியாணி வந்து நம்ம தட்டிக்கே வந்துருச்சு. ஸோ நீங்கள் அதை காட்டுறேன். இந்த பிரியாணி நான் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். நல்லா அரோமா நல்லா இருக்குது, ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. ஸோ என் பக்கத்தில் தான் வந்து இந்த பிரியாணி இருக்குது. இன்றைக்கி வந்து நமக்கு பள்ளிவாசலுக்காக மதர்சா அண்ட் மற்ற தராவி எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பார்சல்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குன்னு. ஸோ வாங்க போகலாம். ஸோ திஸ் இஸ் த பிரியாணி, மட்டன் பிரியாணி. நல்ல ஒரு 5 ஆடு, கிட்டத்தட்ட 50 கிலோ மட்டன். அண்ட் ரைஸ் பார்த்தீங்கன்னா 75 kg ரைஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. ரைஸ் நான் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக இருக்குது. அண்ட் அந்த இது இருக்குது, மதியம் தான் செஞ்சு முடித்தாங்க. இருந்தாலுமே அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆயில்னஸ் இருக்குது, ரொம்ப ட்ரை ஆகாமல் ஆயில்னஸ் இருக்குது. அந்த மட்டன் பீஸு சூப்பராக வந்திருக்கு. செம்மையாக அப்படியே கையில் புட்டு வருது, அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. இது பண்ண வந்து இளையாங்குடி ஒரு குக் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் நிறைய பள்ளிவாசலுக்கு இந்த மாதிரி நிறைய சமைச்சிருக்காரு. ஸோ அவர் தான் பண்ணார். நான் பார்த்தோம் எப்படி சமைக்கிறாருன்னு. ஸோ இது மட்டன் பீஸ் அப்படியே சூப்பராக புட்டு வருது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பைட் டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் பைட் வித் அந்த மட்டன் பீஸ், சாஃப்ட் மட்டன் பீஸோட சாப்பிட்டு பார்த்துலாம். ஓ, நல்ல உங்களுக்கு ஹோட்டலில் உங்களுக்கு நல்ல ஒரு பிரியாணி, நல்ல அந்த மதுரை ஸ்டைல், இந்த திண்டுக்கல் ஸ்டைல் அந்த மாதிரி பிரியாணியாக இருக்குது.
இந்த ஆயில்னஸ் என்ன இருக்குது கைஸ், நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா முந்திரி இந்த இதெல்லாம் போட்டு நிறைய இன்க்ரீடியன்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. பட்டை, ஏலக்காய், அதோட அந்த ஸ்மெல் எல்லாமே வருது. இஞ்சிலாம் நல்லா அரைச்சி போட்டிருக்காங்க. இவ்வளோ நேரம் ஆயுமே வந்து ரைஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகலை, நல்ல அந்த ஆயில்னஸ் இருக்குது, உதிரி உதிரியாக இருக்குது. அதுதான் சூப்பர். ரொம்ப ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாகவே இருக்குது. அந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் வந்து ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ மச் குட். இது வந்து கிட்டத்தட்ட 500 to 600 பார்சல்ஸ், 3 பள்ளிவாசல் அண்ட் 2 வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் அந்த தராவி தொழுகை நடக்கும். ரம்ஜான் டைமில் தான் நடக்கும். ஒரு 1 hour ப்ரேயர் நடக்கும். ஸோ அது முடிச்சோன்னே கொடுப்பாங்க. இது வந்து லாஸ்ட் அந்த 10 days கொடுப்பாங்க. 20 to 30 days ஃபாஸ்டிங் இருக்கப்போ அதில் கொடுப்பாங்க. இது வந்து 25th day கொடுத்துருக்காங்க. இந்த பிரியாணி வேறு லெவல், சூப்பராக இருக்குது. பிக் தம்ஸ் அப் டு த குக், நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு மட்டன் பீஸ் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அவ்வளோ பார்சல் கொடுக்கணும் அதனால். பட் மட்டன் பீஸ் சூப்பராக வந்திருக்கு, நல்ல டேஸ்ட்டு. ஆஹா, குட் பிரியாணி, மஸ்ட் ட்ரைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது அவர் வந்து பார்க்கனா தான் நீங்கள் சாப்பிட முடியும். பட் குட் பிரியாணி. ஸோ உங்களுக்கு காட்டினா இன்றைக்கி பிரியாணி எப்படி செய்கிறாங்க. ஒரு மட்டன் பிரியாணி, அதுவும் ஒரு 75 கிலோ ரைஸ், ஒரு 50 கிலோ மட்டன் போட்டு ஹியூஜ் இதாக எப்படி ஒரு 2 சட்டி வச்சு எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தோம். அது இவ்வளோ பண்ணாலுமே அவ்வளோ பண்ணாதான் அந்த டேஸ்ட் வரும். அந்த பிரியாணியோட டேஸ்ட், ஒரிஜினல் டேஸ்ட் நீங்கள் அப்போ தான். நீங்கள் வீட்டில் ஒரு 2 கிலோ 3 கிலோக்கெலாம் வந்து அந்த டேஸ்ட் வராது. ஸோ மச் குட், பிக் தம்ஸ் அப், குட் பிரியாணி. எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். பாய், சியர்ஸ், ஹேவ் a great day. பாய்.